சேலம் பேருந்து நிலைய பழைய வளாக கடைக்குள் அங்கு சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்துவிடுகிறோம். உங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். இது தொடர்பாக என்ன நடவடிக்கை இதுவரை எடுக்கப்பட்டுள்ளது? தற்போதைய சூழல் அங்கு எப்படி இருக்கு? முழு விவரம். சேலம் மாநகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள அந்த பழைய பேருந்து நிலையம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டு ஈரடுக்கு பேருந்து நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. அங்கு 100க்கும் மேற்பட்ட கடைகள் கட்டப்பட்டு வணிக நோக்கத்திற்காக கட்டப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த கடைகள் எந்த ஒரு பயன்பாட்டிற்கும் கொண்டு வரப்படவில்லை. இதனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த கடைகளை சில சமூக விரோதிகள் சட்ட விரோத செயலுக்கு அதனை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பேருந்து நிலையம் ஒன்றுதான் அங்கிருந்து பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என அனைவரும், அதாவது ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மட்டுமே இந்த பேருந்து நிலையம் வழியாக பயணிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த பகுதியானது முழுக்க சட்டவிரோத செயலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக உள்ளாரியே கஞ்சா விற்பனை மற்றும் போதை ஊசி விற்பனை என பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெற்று வருகிறது. இது குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் தொடர்ந்து அந்த பகுதியில் நமது செய்திக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டோம். ஒருவரின் பின் ஒருவராக உள்ளே கஞ்சா புகைப்பதும் மற்றும் அது மட்டுமல்லாமல் கஞ்சா விற்பனை செய்வதும் நம் கண்மூலாக பார்க்க முடிந்தது. இது மட்டுமல்லாமல் இதில் அதிர்ச்சி என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய அறைகளில் ஒவ்வொரு அறைகளிலும் படுக்கை போன்ற அமைப்பு அமைக்கப்பட்டு பாலியல் தொழில் நடப்பது போன்ற அனைத்து ஆதாரங்களும் அங்கு இருக்கின்றன. குறிப்பாக அந்த பள்ளி மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் சீருடையுடனே அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடனும் மற்றும் அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய வணிகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சில பேர் சேலம் மாநகர டவுன் காவல் நிலையத்திற்கு பலமுறை புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த புகாரை எதுவும் இதுவரை எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. இதனால் தான் இந்த சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இது மட்டுமல்லாமல் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் அந்த கடை உரிமையாளர்கள் பலமுறை புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக போதை ஊசியை அதாவது போதை ஊசியை அங்கு இருக்கக்கூடிய நபர்களே மாறி மாறி தங்களுக்கு போட்டுக் கொள்ளக்கூடிய காட்சிகளும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தும் போலீசாருக்கு நேற்றைய தினமே நாமல் தகவல் கொடுத்திருந்தோம். ஆனால் காவல்துறை இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் கஞ்சா விற்பனை செய்த 3 சிறுவர்களையும் பிடித்து நாம் போலீசாரிடம் ஒப்படைத்தோம். ஆனால் அவரிடமும் எந்தவித விசாரணை நடத்தாமல் போலீசார் அவர்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே இனியும் காலம் தாமதம் செய்யாமல் உடனடியாக அந்த பகுதி முழுவதும் புறநமைக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சிறு வயதிலேயே அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கஞ்சா குடிப்பதும் மற்றும் மது அருந்துவது, போதை ஊசி செலுத்திக் கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையும் தாண்டி அங்கு இருக்கக்கூடிய பள்ளி சிறுமிகளை சிலர் ஏமாற்றி உள்ளே அழைத்து சென்று அவர்கள் தனிமையில் இருப்பதற்காகவும் இந்த அறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு சாட்சியாக அங்கு இருக்கக்கூடிய அறைகளில் அந்த பெண்களுடைய உள்ளாடைகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட ஆணுரைகள் போன்ற கொட்டி கிடைக்கின்றன. எனவே போலீசார் இதனை தீவிரமாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல் மாநகராட்சி நிர்வாகமும் காலதாமதம் செய்யாமல் அங்கு இருக்கக்கூடிய கடைகளை சட்ட ரீதியாக ஒப்பந்தம் விடப்பட்டு அதனையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால் இது போன்ற சட்டவிரோத செயல்கள் அந்த பகுதியில் நடைபெறாது என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.